கல்வி என்ற அதிகாரத்தில் இருக்கும் 10 திருக்குறளும் அதற்கான விளக்கமும் இந்த காணொளியில் பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முதலில் கற்க வேண்டும், குற்றமில்லாமல் கற்க வேண்டும், கற்க வேண்டியதை கற்க வேண்டும், பின்பு கற்ற வழியில் நடக்க வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் மனிதர்களுக்கு கண்கள் போன்றவை. கண் உடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கற்றவர்களே முகத்தில் 2 கண்கள் உடையவர்கள், கல்லாதவர்கள் அவ்வாறு கண்களை உடையவர்கள் இல்லை, புண்களை உடையவர்கள். உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அந்த கற்றறிந்த புலவர்களை சந்திக்கும் பொழுது மனமகிழ்ச்சியுடன் பேசி மகிழ்வர். அவர்களை விட்டு பிரியும் பொழுது இனி நாம் எப்பொழுது இவர்களை சந்திப்போம் என்று எண்ணி பிரிவர். உடையர் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். நிறைந்த செல்வமுடையவரிடம் ஏழை மக்கள் பணிந்து இறந்து நிற்பது போல கற்றறிந்த அந்த சான்றோரிடம் கல்வி கற்பவர்கள் பணிந்து கற்க வேண்டும். அவ்வாறு பணிந்து கற்பவர்களே உயர்ந்தவர்கள், இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனைத்து ஊறும் அறிவு. மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் ஊறும், அதுபோல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருவர் கற்ற கல்வியானது, அதன் மூலம் பெற்ற அறிவானது மறுபிறப்பிற்கும் வந்து துணை புரியும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவர்க்கு எல்லா நாடும் தன்னாடாகும், எல்லா ஊரும் தன் ஊராகும். அதை அறிந்தும் மனிதர்கள் சில பேர் கற்காமல் இருப்பது ஏன்? தாம் இன்புறுவது உலகம் இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தோர். தான் பெற்ற கல்வியின் மூலம் உலகம் இன்புறுவதைக் கண்டு மேன்மேலும் கற்க விரும்புவர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடே இல்லாத ஒன்று உள்ள ஒரு செல்வம் என்றால் அது கல்வி செல்வமாகும். அதுக்கு தான் கேடு வராது. அதனால் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து வள்ளுவர் இந்த 10 திருக்குறள்களை அழகாக அமைத்துள்ளார். கடைசி திருக்குறள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நன்றி.